பத்தி நான் சொல்லியே ஆகணும். இவர் வந்து மூதாதையர் காலத்துல இருந்து எங்க ஆடு காலத்துல தான் இருக்காரு. காலைல 5 மணிக்கெல்லாம் வந்துடுவாரு. பிரவீன் வந்துடுறியாப்பா, வந்துடுறேண்ணா அப்படின்ட்டு டெய்லி ஃபோன் பண்ணி எழுப்பி வாப்பா அப்படின்ட்டு சொல்லி கூப்பிட்ற ஆளு ஸ்டீஃபன் அண்ணா. சொல்லுங்க ஸ்டீஃபன் அண்ணா, நீங்களே பிடிச்சிக்கோங்க, கை வலிக்குது. இல்லை என்ன மேட்சஸ்லாம் எப்படி நடக்குது, டோர்னமெண்ட் எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? கோஆர்டினேஷன் நல்லா பண்ணிட்டு இருக்கான் பிரவீன். நன்றி. ஸோ வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த பீப்புள் கனெக்ட் விலாக் யூடியூப் சேனலும் நல்லா போகிறதுக்காக வாழ்த்துக்கள். சரி, டோர்னமெண்ட் நல்லா போயிட்டு இருக்கு. எப்படியோ இவன் தான் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஜெயிச்சா உங்களுக்கு வந்து நான் நிசாம்ல பிரியாணி வாங்கி தரேன். கண்டிப்பா மட்டும் கொடுத்துரு. கப் இந்த கப் என்ன 600 ரூபா நான் வாங்கி தரேன், எடுத்துக்கோங்க. சரி, எனிவே ஆல் தி பெஸ்ட் ஃபார். தேங்க்ஸ். இப்போதைக்கு வந்து லீக் மேட்சஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ டாப் 6க்கு போயிருக்கோம். டாப் 6ல இருந்து டாப் 4 செலக்ட் பண்ணுவோம். டாப் 4ல வந்து செமிஃபைனல்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஐபிஎல் ஃபார்மேட்ல போவோம். இப்போதைக்கு வந்து நான், சரண், அதுக்கப்புறம் வந்து பிரதீஷ் அண்ணா, விக்கி, அது மாதிரி ஒரு 6 பேர் போயிருக்கோம். உங்களுக்கு யாருன்னு தெரியாது, நான் மேட்ச் அப்போ நான் காட்டுறேன் யார் யார் ஆடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்கள டாப் 4 போவாங்க, அதுக்கப்புறம் டாப் 2 அப்படி போகும். பீப்புள் கனெக்ட் டோர்னமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நிறைய தேங்க்ஸ். எல்லாருக்குமே அதான் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எல்லாருமே அம்பையர்ஸ் பார்த்தீங்க, எல்லாரும் லைன் அம்பையர்ஸ் பார்த்தீங்க, சாப்பாடுல இருந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணீங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்க எல்லாருமே. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாருமே பக்கத்துல இருந்து நீங்க எல்லாருமே சேர் பண்ணீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதுதான் எல்லாம் அப்படி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரெஃப்ரீஸ் வந்து நாங்க தரோம். சூர்யாண்ணா, நீங்க தான் ரெஃப்ரி. ஆமா, இதானே ரெஃப்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் இது டீம் நம்ம பிரவீன் ரெடி பண்ணோம். வா ஸோ சூர்யாண்ணா வந்து நேத்துல இருந்து பி டீம் ஃபர்ஸ்ட் லீக் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறம் ஏ டீம் லீக் ஸ்டார்ட் பண்ணோம். நேத்துல இருந்து எங்களுக்கு ஃபுல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்து ரெஃப்ரி ஸ்டார்ட் பண்றதுல இருந்து எல்லாத்தையுமே அவர் கூட இருந்து பாத்துக்கிட்டாரு. இன்னொரு ரெஃப்ரி வந்து காத்தினா உங்களுக்கு இவர் ரெஃப்ரி இல்லடா அண்ணா, இவர் ரெஃப்ரி இல்ல. பிரேம் எங்கடா போனா? பிரேம் யார்? பிரேம் கொடுங்க. பிரேம் ரெஃப்ரி பார்த்தோம். பிரேம் பத்தி சொல்றேன் ஒரு நிமிஷம். அவன் ஒரு 3 to 4 இயர்ஸா எனக்கு அவனுக்கு தெரியும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் அவனுக்கு கால் பண்ணி, பிரேம் இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்றேன் நானு, அம்பையர் நானே தலை ஆடணுமா தலைனா, இல்லடா அம்பையர் தான்டா பாக்கணும்னு. ஓகே தலை, நான் வரேன் தலை அப்படின்னா எதுவுமே சொல்லல, எசிடேட்டே பண்ணல. ஸோ அவனுக்காக அந்த ஒரு டிராஃபி. ரொம்ப தேங்க்ஸ் பிரேம். மணி இல்லைல்ல,
மணி இல்ல அவரு இது. ஸோ இன்னொரு முக்கியமான டிராஃபி இது. நேராக போயிட்டு ஸ்பான்சர்ஷிப் நாங்கள் வந்து ரொம்ப அலைஞ்சிட்டு இருந்தோம். அப்போ வந்து நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் கேட்டேன். அவர் வந்து ஒன்றுமே சொல்லலை. ஆனால் நீ வாண்ணே நான் பார்த்துக்கிறேன், அப்பா இருக்காரு, நான் அப்பா கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னா அப்படின்னா. நேராக ஒரு நாள் போயிட்டு அப்பா இந்த மாதிரி டிராஃபி நடத்துகிறேன்ப்பா, டோர்னமெண்ட் நடத்துகிறேன்ப்பா, டிராஃபி எல்லாத்துக்கும் ஸ்பான்சர்ஷிப் வேணும்ப்பா அப்படின்னும் போது எதுவுமே சொல்லலை. அப்படியாப்பா நான் காசு அமுச்சு விட்டுறேன்ப்பா அப்படின்ட்டு ஒரு வாரத்து. ஏன் என்ன பண்ணணும், நான் உங்களுக்கு தரணும், எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் எனக்கு அதாவது அந்த அமௌண்ட் கொடுத்த அவர், அதாவது மிஸ்டர் டி கோபி, அவர் வந்து ஜிஎம் டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் இப்போ வர முடியல அவரால். அவர் சன் பிரவீனுக்கு நான் அந்த டிராஃபியை தரேன். ரொம்ப தேங்க்ஸ் பிரவீன், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். சூப்பரா தானே. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஸ்பெஷல் அவார்ட். ஒரு மாசம் முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஆனால் இந்த மாதிரி டோர்னமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லும்போது, சின்ன பையன் எப்படி பண்ணுவான் அப்படின்லாம் எதுவும் யோசிக்காம, பிரவீன் நீ பண்ற, நான் பாத்துக்கிறேன், அது அப்படி சொல்லி அப்படி விடாம எனக்கு ஸ்டார்டிங், அதாவது நேத்து நான் பி டீம் லீக் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இன்னைக்கு எண்டு வரைக்குமே, பிரவீன் இதை பாடுறா அதை பாடுறா, நீங்க இவங்களை இது பண்ணி கேள்றா, இவங்களுக்கு இதை கேள்வி, இவங்க இது ஹெல்ப் பண்ணுவாங்களா, எல்லாத்துக்குமே அதாவது என்ன ஐடியாஸ் கொடுக்கணும், எதெல்லாம் இப்படி யார்கிட்ட இருந்து எப்படிலாம் வேலை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா கொடுத்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண கார்த்தியனனுக்கு